ரொம்ப சிம்பிள்மா. இங்க எல்லாரும் +2 வரைக்கும் படிச்சவங்க எவ்வளவு பேர் கை தூக்குங்க? அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கலாம். படிக்கலாம் தப்பு இல்லை. 1ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் என்ன கிளாஸ்? 2ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் அது புரியுதா? இதே மாதிரி ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பை தாண்டும் பொழுதும் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, 2ஆம் கிளாஸ். அதே மாதிரி முதல் புள்ளியை தாண்டி இதய பிரதேசம்னு இருக்கு. இந்த ஏரியா சொன்னீங்கன்னா இது இதய பிரதேசம், ஹார்ட் ரீஜன் சொல்லி சொல்லுவாங்க. பிண்ட் பிரதேஷ்னு சம்ஸ்கிருத்லயும் ஹிந்திலையும் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 புள்ளிகள் இருக்கு. 1 2 3 4 5. இந்த 5 புள்ளியை நீங்க தாண்டி இந்த இதய பிரதேசத்தை தாண்டிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தது நீங்க மைண்ட் ரீஜன்ற இடத்துக்கு போறீங்க. நம்மளுடைய புரிதல் படி, நம்மளுடைய குருநாதர்கள் சொன்னபடி இந்த 5வது புள்ளியை தாண்டி 6வது புள்ளிக்கு மேல நீங்க போகும்போது மீண்டும் பிறவா நிலை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுக்கப்புறமா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களா இல்லையான்றது உங்களோட இஷ்டம். அதற்கு மேல ஒவ்வொரு பாயிண்ட் தாண்டி போகும்போது ஒவ்வொரு ரீஜனா அன்ஃபோல்ட் ஆகிட்டே வரும். மைண்ட் ரீஜன் வரும், சுப்ரா மைண்ட், ஒன்றுனா இருக்கு, நிறைய இருக்கு. அது நான் இப்போ இதுதான் நான் சொன்னேன். ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு படிச்சுன்னா இது அத்தனையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது போறதும் போகாததும் உங்களுடைய இஷ்டம். என்ன 1ஆம் கிளாஸ் போருங்க, என் கூட படிச்சவன் 1ஆம் கிளாஸே தாண்டல, நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்? நீங்க 10th ஃபெயில், 8ஆம் கிளாஸ் பாஸ்னே அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி எனக்கு 2ஆம் கிளாஸ் போறோம், 3ஆம் கிளாஸ் போறோம், உங்களுடைய இஷ்டம். ஆனா குருநாதர்கள் அந்த 13ஆம் கிளாஸ் நம்ம கணக்குப்படி அதை 7 மாதத்தில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி பதில் கிடைச்சிட்டா? எல்லாமே ஒரு புரிவதற்காக உடலில் இருப்பதாக சொல்ல உங்களுக்கு புரியறது ஈஸியா இருக்கும். இந்த கடவுள்ன்ற கான்செப்டே பாத்தீங்கன்னா ஒரு அப்டிராக்ட்னு வாங்க, புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இப்ப நீங்க எதை பற்றியும் எண்ணாமல் தியானம் செய்யணும், என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் சொல்றேன், மெடிடேட் ஆன் நத்திங். எதை பற்றியும் யோசிக்காமல் தியானம் செய்ய என்ன பண்ணுவீங்க? சூன்யத்துல மனசால உட்கார முடியாது. அதற்கு ஒரு புரிதலுக்கு முதல்ல ஒரு தண்ணீரை மிதக்கும் போது ஒரு குச்சியை கொடுத்தா பிடிச்சுக்கிறான் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்னத்தை கொடுக்குறோம்? குச்சி. உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கின்ற ஒரு அனுமானத்தை கொடுக்குறோம். ஒளி ரூபத்தை பார்க்கல, அந்த அனுமானத்தை கொடுக்குறோம். ஏன்னா மைண்டுக்கு எதை பற்றியும் யோசிக்காதுன்னு அது எதை யோசிக்கும்? ஸோ அந்த சிந்தனைக்கு முதல்ல கொடுக்குறோம். அதை பிடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும்னா மெதுவாக 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 அதை தாண்டி செல்லும் பொழுது அந்த ஒளின்ற விஷயம் உங்களுக்கு பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமில்லாத தன்மை அப்படியே ஒன்னொன்னா வரும். உங்களுக்கு அனுபவத்துலதான் இதெல்லாம் புரியும். ஒரு லெவலுக்கு மேல சொல்ல முடியாது. அது வரும்போது உங்களுக்கே இன்னும் எனக்கு முன்னேற்றம் வேணுன்ற ஒரு ஆசை வர ஆரம்பிக்கும். ஆசைன்றதோட ஒரு பேராவல் அப்படின்னு சொல்லலாம், ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அப்படி வரும்பொழுது மெதுவாக மெதுவாக இப்ப நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமாக மே 2nd வீக்ல ஆரம்பிச்சு நம்மளுக்கு தமிழ்நாடுல கிட்டத்தட்ட ஒரு 650-700 சண்டே சத்சங் சென்டர் இருக்கு. அதே நாங்களே இப்பதான் கண்டுபிடிச்சோம். இந்த சண்டே சத்சங் சென்டர்ல அதுக்கான பின்னாடி திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. 2வது இல்ல 3வது வாரம் மே இந்த பண்டாராக்கு அப்புறம் மாஸ்டருடைய குருநாதர் பாபுஜி மகாராஜுடைய பிறந்தநாளுக்கு அப்புறம் வாரம் ஏதாவது ஒரு புத்தகத்தில் 2-3 விஷயங்களை எடுத்து எல்லோருக்கும் புரியும்படி பேசுவதற்காக ஏற்பாடுகள் பண்ணி வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வாலண்டியர்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பிரயத்தனம், இதுவரை யாரும் பண்ணதே இல்லை. இந்தியாவில் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்ல இது மாதிரி யாரும் பண்ணதில்லை. இதை ஒவ்வொரு இடத்துல சின்னதா நடக்கும், அவங்களா பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர்டா இதை பண்ணுவாங்க. எதற்காக? பல இடங்கள் நீங்க சொன்ன அதே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். எனக்கு எங்க போனா இது எனக்கு யாருமே சொல்லலை சார். அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன யாரும் கேட்கலீங்க. கேள்வி கேட்கலன்னு வாத்தியாரை திட்டுறதா, கேள்வி கேட்கலன்னு ஸ்டூடெண்ட்டை திட்டுறதா, இல்ல இது 2 பேருக்கு மேல பிரின்சிபலை திட்டுறதா? அட்லீஸ்ட் நீங்க கேட்டுட்டீங்க, ஏதாவது பதில நான் சொல்லிட்டேன், இது ஆரம்பிக்க போகுது. அதுல வரும்போது எந்தெந்த புத்தகத்திலேருந்து படிக்கணும், எது படித்தா உங்களுடைய புரிதலுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் நல்லா இருக்குன்றது இப்போ ஒரு டீம் உட்காந்து பார்த்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணி
அதற்கான என்ன புத்தகங்கள் அப்படின்றத கொடுத்து அந்த புத்தகங்களை படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிய வைத்து எல்லோரும் ஒரு கலந்தாலோசிப்பதற்கான விஷயங்களை ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், சண்டே சச்சங்க வருவோம், அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஒரு 90% காணாம போயிடுவாங்க. பாக்கி 10% சில பேர் ஏதாவது வாலண்டியர் ஒர்க் பண்ணுவாங்க, அக்கப்போது பேச்சு ஓடிட்டு இருக்கும். அதற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் புதுசா வந்திருக்கேங்க, எனக்கு சிஸ்டம்ல எனக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுடைய புரிதலுக்காகவும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும். இது வரும்போது மெதுவாக நீங்க கேட்ட இந்த எனக்கு 5 புள்ளியை பத்தி யாருமே சொல்லலையே, 13 புள்ளி பத்தி யாருமே சொல்லல, தப்பு. அவங்க எது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்கணும், நான் முதல்ல அவங்க சொன்னேன் இல்லையா, தெரியாது என்பது தெரியாத நிலையில் என்ன கேள்வி கேட்க முடியும். ஒரு படத்துல ஏதோ ஒரு காமெடி வரும் இல்லையா, பதில் தெரியலனா கூட யோசிச்சு சொல்ல, எனக்கு கேள்வியே தெரியாதுன்னு. அத மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தெளிவு கிடைக்குதா, கிடைச்சிச்சா? அந்த தெளிவோடய அப்படியே கிளம்பிடும். இன்னும் ஒரு கேள்வி யாராவது என்ன கேட்கலாம். லேட் ஆகுது, உங்களுக்கு லேட் ஆகுது, எனக்கு லேட் ஆகுது. காத்தால 3 மணிக்கு எழுந்தது. இது 6வது சென்டர், இன்னைக்கு கடைசின்னு நினைக்கிறேன். போற வழியில வேற எங்க அப்படி அண்ணன் வாங்கினேன் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அழிச்சு போனா போ. யாருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எவ்வளவு வருஷமா பிராக்டிஸ் பண்றீங்க? 10 வருஷம். விஸ்பர்ஸ் படிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்க கூடாது. விஸ்பர்ஸ்ல பாபுஜி மகராஜ் ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல சொல்றாரு. நம்மளுடைய பாத்தீங்கன்னா 3 மெயின் பகுதிகள், ஹார்ட் ரீஜன், மைண்ட் ரீஜன், சென்ட்ரல் ரீஜன். இந்த மைண்ட் ரீஜன்ல சின்ன சின்னதான பிரிவுகள்லாம் இருக்கு. இந்த 3மே ஹார்ட்டுக்குள்ளதான் இருக்குன்னு பாபுஜி மகராஜ் விஸ்பர்ல ஒரு இடத்துல சொல்றாரு. உங்களுக்கு புரியாத பாஷையில சொல்றேன். அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, அந்த காலத்துல பிறந்து இப்ப வாழறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுல ஒரு கிணறுன்னு ஒண்ணு பார்த்துருப்பீங்க. இந்த ஜென்ரேஷன் கிணறு தெரியுமாமா? போர்வெல் தெரியும், கிணறு அநேகமா தெரியாது. இந்த கிணறுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 50 அடி 60 அடி 70 அடி உரையா இருக்குவாங்க. கரெக்டா? மேல இப்படி இருக்கும். இதே உதாரணம் பாபுஜி கொடுக்குறாரு, அதனால அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்றேன். அந்த 50 அடி கிணறுல அந்த 50 அடி ஆழம் எங்க இருக்கு? கணத்துலதான் இருக்கு. மேலே இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி இல்லைன்னா கீழே தெரியும். தண்ணி இருப்பதனால் தெரிவதில்லை. அந்த தண்ணீர் என்ற திரை தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காராஸ்ன்றது. அந்த 13வது புள்ளி 50வது அடியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 50வது அடி 1வது பாயிண்ட்ல இருக்கிற எனக்கு தெரியாது. ஏன்னா நடுவில் அந்த தண்ணி அழுக்கு, கிணறு ரொம்ப நாள் தூர் எடுக்கணும், அதற்கு இருக்கக்கூடிய பாறைகள் கசிவுகள் எல்லாம் இருக்கும். அப்போ அதை கிளீன் பண்ண கம்ப்ளீட்டா இந்த சம்மர்ல தண்ணி ஆகும்போது பாத்தீங்கன்னா தர கிளீனா தெரியும். அதை போன்று உங்களுடைய சுத்திகரிப்பானது தொடர்ச்சியாக நன்றாக நடக்க உங்களுடைய ஒத்துழைப்புடன், குருநாதரின் கருணையுடன் உங்களுக்கு அந்த 50 அடி ஆழம் ஹார்ட்ல இருந்து தெரியும். ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அத்தனை ரீஜனும் ஹார்ட் ரீஜனுக்குள்ள இருக்குன்னு பாபுஜி மகராஜ் சொல்றாரு. புரிஞ்சுச்சா? இதோட முடிச்சுப்போம். மீண்டும் சந்திப்போம். சங்கர் ஏதாவது பேசணும்னா பேச முடியும்.